மதுரை ரயில் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள எல்ஐசி அலுவலகத்தின் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது. 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 5க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாடியில் சிக்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கட்டிடத்தைச் சுற்றிலும் கரும் புகை சூழ்ந்துள்ளதால் மீட்புப் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்க கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்று வருகின்றது. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. தீ விபத்தில் சிக்கி கிளை மேலாளர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. மதுரை ரயில் நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ள எல்ஐசி அலுவலகத்தின் 4வது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்து வருகின்றனர். 5க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மாடியில் சிக்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கட்டிடத்தைச் சுற்றிலும் கரும் புகை சூழ்ந்துள்ளதால் மீட்புப் பணியில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. ஏசியில் ஏற்பட்ட மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தீ விபத்தில் சிக்கி கிளை மேலாளர் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. சார் கரெக்டா ஒரு 8:45 இருக்கும் சார். கரெக்டா ஒரு 8:45 இருக்கும் சார். ஏடிஎம்ல வந்து ரூபா எடுக்கிறதுக்காக வந்தேன். கீழே 2 செக்யூரிட்டி அவங்க இருந்தாங்க. ஏடிஎம்ல என்ட்ரி ஆகிறதுக்கு அந்த சைட்ல இருந்து வர்றப்போ மேல இருந்து புகை வந்துட்டு இருந்துச்சு சார். நான் அதை நோட் பண்ணிட்டு மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு மேல 3rd ஃப்ளோருக்கு போயிட்டேன். நான் மேல கொடக் மஹிந்திரா தனியார் வங்கி இருந்துச்சு, அந்த வங்கிக்கு போனேன். அவங்ககிட்ட சார் ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கமே அவங்க வந்து அவங்க ஆபீஸ்ல பார்த்தாங்க. அங்க வந்து எந்த ஒரு புகையுமே வரல. மேல எல்ஐசியில் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் அந்த 2 வங்கி ஸ்டாஃபும் போனோம் சார். போயின்னா அவங்க வந்து கதவை வந்து லாக் போட்டு வச்சிருந்தாங்க, கண்ணாடி கதவை. நானும் அந்த 3 பேரும் சேர்ந்து கதவை உடைச்சோம். உள்ள இருந்து ஒரு ஆள் வந்து ரெஸ்கியூ பண்ணி நாங்கள் கூட்டி வந்துட்டோம் சார். கண்ணன் ஒரு ஸ்டாஃப் கொஞ்சம் ஒரு சைடு மட்டும் ஃபுல்லா ஃபயர் ஆயிருந்துச்சு. அவருக்கு தீ காயத்தோட இருந்தாரு. 108க்கு ஃபோன் பண்ணி அவரை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி விட்டு சார். ஏற்றி விட்டுட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் உடனே வந்துட்டாங்க, ஃபயரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அவர் போறப்போ எங்கிட்ட சொல்லிட்டு போனாரு, உள்ள ஒரு மேனேஜர் மேடம் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே அப்படின்னு சொல்லி அவர் அப்போ சொல்லிட்டு போனாரு சார். அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி 2வது இடம் மேலே போறப்போ நாங்கள் 2nd ஃப்ளோரே நாங்கள் ரீச் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு கரும்புகை, ஒன்றும் பண்ண முடியல சார். அப்புறம் நாங்கள் ஃபயர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். அந்த அம்மா லேடி வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஃபயரில் அவங்க ஒரே ஒரு லேடி மட்டும் மாட்டிக்கிட்டாங்க. கரெக்டாக 8:45க்கு மேலே சார். 8:45க்கு ஃபயர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக வந்து கண்ணாடி போட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, பூட்டு போட்டிருந்தாங்க. அதை உடைக்கிறதுல லேட் ஆச்சு சார். அதை கொஞ்சம் ஒரு ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்பயே உள்ளே போய் நாங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் 3 பேர் தான் சார் போனோம். நான் ஒன்று, பேங்க் ஸ்டாஃப் 2nd ஃப்ளோரில் இருந்த 2 பேங்க் ஸ்டாஃபு, நாங்கள் 3 பேர் தான் சார். நாங்கள் மேலேயே போனோம். நாங்கள் போகிறப்போ கொஞ்சமாக லேசாக தான் புகை வந்துகிட்டு இருந்துச்சு சார். அந்த கண்ணாடியை உடைக்கிற அந்த ஒரு 10 நிமிஷம் கேப்ல வந்து புகை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எங்களாலே உள்ள ரீச் பண்ண முடியல. ஒரு அளவுக்கு மேல உள்ள போனோம். ஒருத்தவர் தவ்வி குதிச்சு வந்தார். அவர் பாத்ரூம் போயிருந்தார் போல. அந்த கேப்ல வந்து ஃபயர் ஆயிருந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரை தூக்கிட்டு வந்து கீழே வந்து வச்சு, கீழே தண்ணி இருந்துச்சு சார், அதில் குளிப்பாட்டி அவர் வந்து கொஞ்சம் உட்கார வச்சு 108க்கு ஃபோன் பண்ணி அவரை ஏற்றி விட்டோம் சார். அவர் போறப்பதான் சொல்லிட்டு போனாரு, மேல ஒரு லேடி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. ஆமா சார், 108க்கும் போலீஸுக்கும் நான் தான் சார். மேல ஒரு 2 ஸ்டாஃப் இருந்தாங்க சார். ஒருத்தவர் வந்து ஜிஹெச்சுக்கு நாங்க 8:55க்கு நாங்க அனுப்பிச்சு விட்டோம் சார் அவரை. அந்த ஒரு லேடியை மட்டும் எங்க காப்பாற்ற முடியல சார். எங்களால புகை 2வது ஃப்ளோருக்கு பரவிருச்சு புகை. ஸோ அதுக்கு மேல எங்களால ரீச் பண்ண முடியல. அப்புறம் ஃபயரும் வந்துட்டாங்க. காவல்துறை விரைந்து வந்து உடனே அவங்க ரெஸ்கியூல இறங்கிட்டாங்க. ஆனா ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு, யாருமே ரீச் பண்ண முடியல சார். என்னோட பேர் மணிகண்டன் சார். அதான் சார், ஒரு 8:45க்கு வந்து பேங்க் ஏடிஎம்ல வந்து எடுக்க வந்தேன் சார். ஏடிஎம்ல இருந்து ரூபா எடுக்க வந்தேன். ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3rd லாஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கொஞ்சம் புகை வந்துச்சு சார், கரும்புகையா வந்துச்சு. ஸோ கரும்புகை இருக்குன்னு சொல்லி நான் மேல இருந்து நான் கத்துனேன், கீழே இருந்து கத்துனேன். நான் மேல இருக்கிறவங்களுக்கு அலர்ட் பண்றதுக்காண்டி கத்துனேன். எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. திருப்பி நான் மேலே போனப்போ 2nd ஃப்ளோர்ல அந்த 2 பேங்க் ஸ்டாஃப் அவங்களும் வந்து அப்பதான் அவங்களுக்கும் கரும்புகை வந்திருக்கு. அவங்களும் தேடி பார்த்தாங்க, 2nd ஃப்ளோர்ல புகை இல்லை. சரி 3rd ஃப்ளோர் போனோம் சார். போனப்போதான் வந்து அவ்வளோ ஒரு புகை வந்திருந்தது. உள்ள கண்ணாடி உடைக்கிறதுல கேப்ல ரொம்ப பரவிடுச்சு சார். கண்ணாடி வந்து லாக் போட்டு வச்சிருந்தாங்க, கண்ணாடி டோரை இரும்பு சம்பளி போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. ஸோ உடைச்சிட்டு உள்ள போற கேப்ல வந்து ரொம்ப ஃபயர் ஆயிடுச்சு சார்.
ஒரு ஸ்டாஃபை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டு நான் இந்த ஒரு சைடு மட்டும் அவருக்கு கொஞ்சம் ஃபயர் ஆயிடுச்சு கையில். ஆனால் அவர் நல்லா இருக்காரு. அவர் தூக்கிட்டு வந்தப்போ அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் அவர் கீழே வந்து சொன்னார், சார் இந்த மாதிரி வந்து மேலே ஒரு லேடி ஸ்டாஃப், அதாவது மேனேஜர் அம்மா, அவங்க பேர் கல்யாணம் என்னமோ சொன்னாங்க, அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் 10 நிமிஷம் டிலேவா சொல்லிட்டாரு சார். அவரை தூக்குறப்பே நாங்கள் சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நாங்கள் அந்த அம்மாவையும் நாங்கள் தூக்கிட்டு வந்திருப்போம். காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. கரெக்டாக ஒரு 8:45க்கு மேலே நடந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸுக்கும் போலீஸுக்கும் நான் தான் சார் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்து. நானு 2 பேங்க் ஸ்டாஃப், அந்த கொடாக் மஹேந்திரா பேங்க் ஸ்டாஃப் 2 பேர். அவங்களுக்கும் நான் போறப்பதான் அவங்களுக்குமே தகவல் தெரிஞ்சுச்சு. நான் ஃபயர் ஆகி அந்த புகை வந்தது. நாங்க 3 பேரும் போய் அந்த கதவை உடைக்கிறது ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு சார். அந்த கேப்ல தான் ரொம்ப ஃபயர் ஆகி பண்ண முடியாம போச்சு. அந்த கதவை திறந்துருந்துச்சுன்னா கூட நாங்க உள்ள போய் நாங்க அந்த அம்மாவை நாங்க கூட்டிட்டு வந்திருப்போம். மணிகண்டன். ஓகே.